Taste the Daily. வேலூர் மாவட்டத்தில் பல திரைப்படத்தில் நடித்த குள்ள மனிதர் உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் உடுத்துவதற்கு உடை இல்லாமல் யாராவது என்னை காப்பாற்றுங்க என கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். கஸ்பா அம்பேத்கர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜாக்கி என்கின்ற ராஜா. இவர் வளர்ச்சி குறைபாடாக 3.5 அடி உயரமுள்ளவர். இவர் ஏராளமான நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். இவருடைய தாய் தந்தை இறந்துவிட்ட நிலையில் எனக்கென யாரும் இல்லை, நான் இருக்கும் வரை உணவும் உடையும் இருந்தால் போதும் என மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்திருந்த அலுவலர்களிடம் மனு வழங்கினார். கடலூர் மாவட்டம் NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த கங்கை குண்டான் மற்றும் கிழக்குப்பம் கிராம மக்கள் உரிய இழப்பீட்டை உயர்த்தி வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கங்கை குண்டான் மற்றும் கிழக்குப்பம் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு மனு நாளில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் NLCயின் வளர்ச்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட தங்களுக்கு சொந்தமான நிலம் மற்றும் வீடுகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வையப்பமலை பகுதியைச் சேர்ந்த கேசவ வர்ஷினி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் கேசவ வர்ஷினி வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் உயிரிழந்த மாணவியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து மாணவியின் பெற்றோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே மர்மமான முறையில் இளைஞர் இறந்து கிடந்த வழக்கில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தோப்புக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன் தோப்புக்கொள்ளை பாலம் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுதாகர் இறப்பிற்கு தலைமறைவாகிய அவரின் நண்பர் விக்னேஷ் தான் காரணம் என குற்றம் சாட்டிய சுதாகரின் உறவினர்கள் குற்றவாளியை இதுவரை கைது செய்யாத விடிய அரசின் காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாதை வசதி கேட்டு சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டம் வரதம்பட்டி ஊராட்சி பாறைவளவு அருந்ததியர் காலனி பகுதியில் பாதை வசதி கேட்டு பலமுறை மனு அளித்தும் விடியா திமுக அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அதிகாரிகள் மக்கள் நலனுக்காக செயல்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் சாலை பணியாளர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் திறனற்ற திமுக அரசை கண்டித்து உரையாற்றினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் குடியிருப்பு பகுதியில் தாய் மகள் இருவரும் வீட்டின் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். குற்றாலம் வடக்கு சன்னதி பஜாரில் கடை நடத்தி வரும் பரசுராமனின் மனைவி ஜெயாவும் 12ஆம் வகுப்பு படித்து வந்த அவரது மகள் அருந்ததியும் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டனர். தற்கொலைக்கு காரணம் கடன் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒரகொடம் நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் தொடர் விபத்துக்கள் நிகழ்ந்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சாலையில் வழியாக ஒரகொடம், பூந்தமல்லி, சென்னை, செங்கல்பட்டு போன்ற முக்கிய பகுதிகளுக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்கின்றன. இந்நிலையில் வாலாஜாபாத் ஒரகொடம் நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. விடியா ஆட்சி அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பூம்பாறை கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை பொதுமக்கள் தங்களின் சொந்த செலவில் சீர் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மேல்மலை குண்டுப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் பழுதடைந்த சாலையை சீர் செய்து தருமாறு ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்த நிலையில் சாலையை சீரமைக்க போதிய நிதி இல்லை என ஊராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனால் தாங்கள் விவசாயம் செய்த பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதால் சொந்த செலவில் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். வெளியூருக்கு இந்த 8 கிராமங்களை சேர்ந்து காய்கறிகள்லாம் வெளியில் கொண்டு போகிறதுக்கு இந்த வழி தான் முக்கிய சாலையாக இருக்குது. இது ரொம்ப இடையூறாக இருக்கனால ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர்றதுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இது குறுகிய சாலைன்னா இது புதர் மண்டி ரோடே கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. அங்கங்கே தண்ணி உள்ளே அரிச்சு ரோடு குண்டு குழியுமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு வண்டி வாகனமும் போக முடியல, வர முடியல. இதனால் நாங்களாக வசூல் பண்ணி நாங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.